சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாப்பிட்டியா தேவி? சாப்பிட்டேங்க. நீங்க என்ன சாப்பிடவே இல்லையே, வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்க அக்கா கால் பண்ணிருந்தாங்க. என்ன விஷயமா? கைலக்காவோட நிச்சயதார்த்தத்தை சென்னையில ஒரு கோவில்ல வச்சு நடத்தலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த கோவில் கிடைக்கலையாங்க. அதனால எங்க சொந்த ஊர்ல இருக்கிற முத்தாலம்மன் கோவில்ல நடத்தலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. அத நமக்கு சொல்றதுக்காக தான் அக்கா கால் பண்ணிருந்தாங்க. ஏய், என்ன சடனா சேஞ்ச் ஆயிருக்கு? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அந்த டைம்ல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சென்னையில் ஃபங்க்ஷன் இருந்திருந்தா ஈஸியாக வந்திருக்கலாம். பட் அவ்வளோ தூரம் என்னால் எப்படி வர முடியும்னு தெரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், கடைசி நிமிஷத்தில் அதை கேன்சல் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி, நான் உங்கள் வீட்டில் ஒன்று விட்டுறேன். நீ உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து உங்கள் சொந்த ஊருக்கு போயிடு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுறேன். சரிங்க. ஆனா அத்தை வருவாங்களான்னு? அம்மா கிட்ட வருவாங்களான்னு கேட்டியா? இல்லைங்க, உங்களுக்கு அடிபட்டதை காரணமா வச்சு அத்தை ஏற்கனவே என் குடும்பத்து மேலேயும் மூர்த்தி அண்ணா மேலேயும் கோவமா தான் இருக்காங்க. இப்ப கூப்பிட்டா அவங்க ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களான்னு தெரியல. நீங்களும் ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்களேன். சரி, பாப்பலாம். நேத்து பேப்பர், இன்னைக்கு பேப்பர் எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. மா. சொல்லுப்பா. கையில நீக்கி சென்னையில நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்தது இல்லையா? அது தவிர்க்க முடியாத காரணத்தினால வேற ஒரு இடத்துக்கு மாத்திட்டாங்களாம். எங்க? அவங்க சொந்த ஊர்ல முத்தாலம்மன் கோயில்ல நடக்க போதும். தேவிக்கு இப்பதான் கையில நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எனக்கும் ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கிறதுனால டைமுக்கு என்னால வர முடியாது. நீங்க எப்படி போலான் இருக்கீங்க? இல்ல விக்னேஷ், நான் அங்க போகல. மா, ஏமா? நீ பட்ட அடிய என்னால மறக்க முடியலடா. மா, என்ன அடிச்சது வேற யாரோமா? மூர்த்தியோட பேரை யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னுமா அந்த பிரச்சனை நினைச்சு மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த மூர்த்திய பார்த்தாலே எனக்கு அப்படியே கோபம் வர்ற மாதிரி இருக்கு. மரியாதை குறைவா பேசி அவன் என்கிட்ட சண்டை போட்டதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆத்திரம் தாங்காம அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். அவன் வேணுன்னே என்கிட்ட வம்பிழுப்பான். வலிய போய் எதுக்குப்பா அவமானப்படணும்? இத பாரு, நல்லபடியா நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரணும் சொல்லு? நீ தேவியை கூட்டிட்டு போயிட்டு வா. ஐயோ, அம்மா வரலன்னா இப்ப எப்படி கையில நீ நிச்சயதார்த்தத்துக்கு போறது? விக்னேஷ், என்ன யோசிக்கிற? நிச்சயத்துக்கு நான் வரலன்னா என்ன? கையலோட கல்யாணத்துக்கு அம்மா கண்டிப்பா உன்னோட வரேன். இப்ப நிச்சயத்துக்கு நீ தேவியை கூட்டிட்டு போ. அத்தை, நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. தப்பா எடுத்துக்காத தேவி. நான் உமாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நாளைக்கு அவளுக்கு ஜாதகம் பார்க்க போறோம். நான் அண்ணன் கூட கட்டாயமா அங்க போகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கோச்சிக்காத தேவி. உமாவை தாண்டி வேற யார பத்தியும் இப்போதைக்கு என்னால யோசிக்கவே முடியல. உமா என் அண்ணன் பொண்ணா இருந்தாலும் அவ நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தானே. அவ வாழ்க்கையை தவிர வேற எதை பத்தியும் இப்ப என்னால யோசிக்க முடியல. பிளீஸ் தேவி, இந்த விஷயத்துல என்ன தொந்தரவு பண்ணாத. சரிங்க அத்தை, நான் கம்பல் பண்ணல. சரி விக்னேஷ், நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமேதான். போய் சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. சரி அம்மா தேவி, நீ போய் அவனுக்கு போடு. அந்த கயல் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் நிச்சயத்துக்கு நான் வரணுமா?
அம்மா ஐயோ என் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாடி அம்மா பாக்கலாம் ஐயனே, பாட்டி காமாட்சி ஐயா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். உன்னை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. ஐயோ என் தங்கமே. நீ எப்படி இருக்க பாட்டி? ஏதோ இருக்க அத்தா. இந்த உயிரை கையில புடிச்சிட்டு இந்த கிராமம் தான் கெதியேன்னு கிடக்கு. பாட்டி நீ கவலையே படாத, கோழி மாதிரி செஞ்சுரி போட்டு தான் நீ டிக்கெட்டே வாங்குவேன். ஏய், கண்ணு போடுறான் பாத்தியா? அம்மாடி என் பேரை பேத்திக்கல நல்லா இருக்கீங்களா? அன்பு ஆனந்தி பாத்தீங்களா கழுவிக்கு இருக்கிற திமிர? ஆரம்பத்துல நான் தானே பாத்துக்கிட்டேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம நான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன், என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது. ஏய் வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன்.